தென்னங்க இளங்கண்டு தென்னை தான், முழு தென்னையிலேயும் தேங்காய் தான் இருக்கிறது. பாருங்க காய்ச்சி கிடக்குங்க, நல்ல சதுர. வணக்கம் தமிழ் உறவுகளை, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கின்றோம்? சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் தான் நிற்கின்றோம். அதாவது வேலாயுதம் வீதி என்ற இடத்தில் தான் நிற்கின்றோம். ஒரு காணி ஒன்று மலிவு விற்பனைக்கு வந்துள்ளது. 7 பரப்பு காணி, புல்லாய தென்னங்கண்டுகள்லாம் நிற்கின்றது. 32 லட்சம் சொல்லினோம், மலிவாக வேண்டிக் கொள்ளலாம். இப்போ அங்கே காணியப்பாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுணாவில் வேலாயுதம் வீதியில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது. 7 பரப்பு காணி, தென்னங்கண்டுகள் எல்லாம் நிற்குது. முருங்கை மரம் நிற்குது. முருங்கையில் ரொம்ப காயெல்லாம் காய்ச்சிருக்குது. 30-40 இளங்கண்டு தென்னைகள் நிற்குது. நல்ல பயன் தரக்கூடிய காணியாக இருக்கிறது. எல்லாம் இளங்கண்டு தென்னை எல்லாம், தென்னையில் முழுக்க காய்கள் எல்லாம் இருக்குது. அதுங்க குறும்பி எல்லாம் வந்திருக்குது. இப்படி இந்த காணி புல்லாயே தென்னை தான் நிற்கிறது. தென்னை இல்லை காய்களோடு நிற்குது. ஒரு பரப்போட விலை வந்து 7 பரப்பு இருக்குது. ஒரு பரப்போட விலை வந்து 30 லட்சம் சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து பேசி குறைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி கட்டாயமாக இருக்கும். அதுக்கு வந்து வேறு ஏற்பவர்கள் வந்து பலரோட நான் ஏற்கனவே அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமாக காணியை பேசி வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சாவகச்சேரிக்கு அருகாமையில் உள்ள நுணாவில் பகுதியில் தான் இருக்குது. வேலாயுதம் வீதி அவிடத்து தான் இந்த காணி இருக்குது. இந்த காணி புல்லாயே தென்னங்கண்டுகள்லாம் நிறைய இருக்கிறது. தேங்காய் தான், இளங்கண்டு தென்னை தான், முழு தென்னையிலேயும் தேங்காய் தான் இருக்கிறது. பாருங்க காய்ச்சி கிடக்குங்க, நல்ல சதுர காணி. ஒரு வேம்பு நிற்குது. மற்றது புல்லாயே தென்னை தான் இந்த காணிக்குள்ளே நிறைய இருக்குது. பாருங்க வடிவாக பாருங்க காணியை. 7 பரப்பு காணி இருக்கிறதுக்கு ஒரு பரப்பு 30 லட்சம் ரூபா சொல்லினோம். ஆனால் அவையோட கதைச்சு மலிவாக வேண்டிக் கொள்ளலாம். சாவகச்சேரிக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. நுணாவிலுக்கு பக்கத்து வேலாயுதம் வீதி என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பக்கத்து தான் இருக்கிறது. காணியால் துப்புரவாக்காமல் கொஞ்சம் பத்தியலாக வளர்ந்திருக்கிறது. மற்றபடி நல்ல காணி. எல்லாம் இளங்கண்டு தென்னை, எல்லாம் ஒரே பருவ தென்னை எல்லாம் நிற்குது. முழு தென்னையிலும் பாலை வந்து காய்த்து கொண்டு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 தென்னை நிற்குது. 30-35 தென்னையிலேயும் காய்கள்லாம் இருக்கிறது. ஒரு மாவும் நிற்கிறது, அம்பலவி மா, அதுலேயும் காய் இருக்குது. இதை பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். காணி புல்லாயே தென்னை தான் நிற்கிறது. எல்லா தென்னையிலையும் காய்கள்லாம் கிடக்குது.
இந்த வீடியோவில் அவையின் நம்பரை போட்டுவிட்டு நீங்கள் அவையோடைய தொடர்பு கொண்டு கதைச்சு இந்த காணியை வேண்டிக் கொள்ளலாம். வா. இதில் ஒரு வேப்ப மரம் நிற்கிது வீட்டுக்கு முன்னால், அதாவது காணிக்கு முன்னாலே ஒரு வேப்ப மரம் வந்து நிற்கிறது வாசலோட. இதுதான் காணி, நல்ல காணி. முருங்கை ஒன்று நிற்கிதுங்க. எல்லா தென்னையும் பாலை வந்து காய்த்து கொண்டு தான் நிற்கிறது. பாருங்க தென்னையை காட்டுறேன் எப்படி இருக்கான்ட்டு. $30 லட்சம் சொல்லினோம் ஒரு பரப்பு. ஆனால் குறைச்சி மெலிச்சு வேண்டலாம். நீங்கள் அவை நம்பரை போட்டுக்கிறேன், அவையோட கதைச்சு நீங்கள் காணியை பெற்றுக்கொள்ள முடியும். காணி ஃபுல்லாயே தென்னங்கண்டுகள்லாம் நிற்கிறது பாருங்க. இந்த காணி சுற்றி வர ஆக்கள் இருக்குது, வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆக்கள் எல்லாம் பக்கத்தை வீடுகள் கட்டி இருக்கணும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அங்கே அங்காளி ஒரு வீடு இருக்குது, ரோட்டில் அங்காளி ஒரு வீடு இருக்குது, இஞ்சாலி ஒரு வீடு இருக்குது. காணி ஃபுல்லாயே வீடுகள் இருக்கிறது. குழாய் கிணறு கொண்டு இருக்கிறதா, ஆனால் அது கொஞ்சம் பத்தைக்குள்ளே இருக்கிறது. தண்ணி நல்ல தண்ணியாம், குழாய் கிணறும் இருக்கிறது. நல்ல வருமானம் தரக்கூடிய காணி. முழு தென்னையிலும் தேங்காய் தான் இருக்கிறது. அந்த பகுதியில் தான் கிணறு கிடக்கிறதா, ஆனால் இப்போ அதுக்கு போக முடியாமல் இருக்கிறது, பத்தை இருக்கிறது. இந்த அவலத்தை தானே கிணறு இருக்கிறது. ஜூம் பண்ணி காட்டும், தெரியல. கிணறும் இருக்கிறதால இதுக்கு நீங்கள் வீடு கட்டி கொள்ள முடியும். அதாவது அப்சையார் வீடும் கட்டலாம், இல்லை நோமெலா பெரிய வீடும் கட்டி கொள்ளலாம். இந்த காணியை பிரயோசனப்படுத்தி கொள்ளலாம். அப்படியான வசதியான காணி தான் இந்த காணி.